இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிற தொகுதி திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள பழனி தொகுதி பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். திண்டுக்கல் பழனி, நேராக பழனிக்கு போயிட்டீங்க, சொல்லுங்க. பழனியில் திமுக சார்பாக போட்டியிடுறது செந்தில்குமார் போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதிமுக சார்பாக கனகராஜ் போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதிமுக அதே போல 2 பேர் போட்டியிடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 2ல் 3 பேர் போட்டியிடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதிமுக ஆர்வி ராஜசேகரன் போட்டியிடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதிமுக அதே மாதிரி ஸ்ரீதர் போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்ல 4 பேர் அதிமுக கடுமையான போட்டி இருக்கு. யாரு அப்படிங்கிறதுல ரவிமோகன் அதிமுக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 4 பேர் போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி எடுத்துக்கிட்டோம்னா முருகேஸ்வரி, தாவேக்காவை பொறுத்தவரையில பாலன் போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கடும் போட்டி பழனியில பயங்கரமான போட்டி இருக்கு. உங்களுக்கு திமுக சார்பில் செந்தில்குமார் ஒருத்தர் தான் இருக்காரு. ஆனா அஇஅதிமுக சார்பில் பாத்தீங்கன்னா 4 பேர் மோதுறாங்க. நீயா நானா பார்த்துலான்னு 4 பேர், 4 முனை போட்டி அதிமுகக்குள்ளேயே நடக்குது. அதிமுக இந்த 4 வேட்பாளர்கள் தற்போது திமுக வேட்பாளர் செந்தில்குமாரை பார்த்தோம். நாம் அடுத்ததாக நீங்கள் பார்த்தால் பாஜக இல்ல கேட்கிறாங்க, அவங்களும் ஒரு இது கேட்டிருக்காங்க. கனகராஜ் என்பவர், அவரும் எங்கள் கூட்டணி கட்சி கொடுத்தால் பாஜக சார்பிலே கனகராஜுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அஇஅதிமுக ராஜசேகரன், ஸ்ரீதர், ரவி மனோகரன் 3 பேருடைய கடும் போட்டி. நீயா நானான் போட்டி போடுறாங்க. யாருக்கு வாய்ப்பு கிடைக்கும் தெரியல. ஆனா உத்தேச வேட்பாளர் பட்டியலில் இவங்க 3 பேர்ல யாரோ ஒருவருக்கு வாய்ப்பு கிடைக்கலாம், அல்லது டார்க் ஹார்ஸா இன்னொரு புதுமுகமும் வரலாம். ஆனால் தற்போதைக்கு அந்த பழனி தொகுதியிலே அஇஅதிமுக வட்டாரத்திலே இந்த 3 பேரின் பெயர்கள் தான் பெரிதாக பேசப்படுகிறது. அடுத்ததான் நம்ம பார்க்கலாம் வேற யாருக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு. நாம் தமிழர்ல முருகேஸ்வரி என்பவர்கள் போட்டியிட வாய்ப்பு இருக்கு. இவங்க கொடைக்கானல் வில்பட்டி ஊராட்சி பெத்துப்பாறை பகுதியை சேர்ந்த பழங்குடியின பெண். இந்த முருகேஸ்வரி பழங்குடியின பெண் பழனி சட்டமன்ற தொகுதிக்கு போட்டியிடுவதற்காக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அதுக்கு தாவேகா தமிழக வெற்றி கழகம் சார்பில் நீங்கள் பார்த்துக்கிட்டால் பாலன் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு. மாவட்ட செயற்குழு உறுப்பினராக இருக்கிறார் பழனி பாலன். எனவே பழனி பாலன் என்று அழைக்கப்படுகின்றார். எனவே பழனி பாலனுக்கு வாய்ப்பு கிடைக்குமான்னு பார்க்கணும். திமுக சார்பில் பார்த்தீங்கன்னா செந்தில்குமார், அவருக்கு தான் அதிக வாய்ப்பு என்று சொல்கிறார்கள். என்றால் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினரும் திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளரான செந்தில்குமார் மீண்டும் பழனியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு. கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்ட வேட்பாளர் என்றே கூறலாம். ஆனால் கடும் போட்டி அதிமுக இப்பயே இருக்கு யாருக்கு சீட்டுன்னு. ஆனா யாருக்கு வாய்ப்பு இருக்குன்னு போகதான் தெரியும். இருந்தாலும் பழனி தொகுதி ஒரு சுவாரஸ்யமான தொகுதியாக தற்போது மாறி இருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். கடும் போட்டி. அஇஅதிமுக வேட்பாளராக தேர்வாவதற்கு அதிகமாக போட்டி இருக்கு. யார் என்று பார்ப்போம். அடுத்ததான் நம்ம பார்க்க போற தொகுதி என்ன மார்ட்டின்? அடுத்து நம்ம பார்க்க போறது ஆத்தூர். அதாவது ஏற்கனவே நீங்க சேலம்ல ஒரு ஆத்தூர் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதே மாதிரி நம்ம இப்போ திண்டுக்கல் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியில் யார் போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகள் பார்க்க போறோம். அதே மாதிரி திமுக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அமைச்சர் பெரியசாமி போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதிமுக எடுத்துக்கிட்டோம்னா சிவராம் போட்டியிடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நாம் தமிழர் கட்சி எடுத்துக்கிட்டோம்னா சைமன் ஜஸ்டின் போட்டியிடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தாவைக்கால சுரேஷ் போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆத்தூர் தொகுதி ஒரு அமைச்சர் தொகுதி. ஏற்கனவே பல முறை வெற்றி பெற்றவர் பெரியசாமி. கடந்த முறை அதிகபட்ச வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் ஒருவர் பெரியசாமி. இந்த முறை ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சராகும் பெரியசாமி அந்த தொகுதியை தொடர்ந்து வெற்றி பெற்று வருகிறார். திமுகவின் துணை பொதுச் செயலாளராகவும் இருக்கிறார் அவர். எனவே துணை பொதுச் செயலாளரும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சரான பெரியசாமி களமிறங்கக்கூடிய தொகுதி அது. எனவே அவருக்கு போட்டியாக சிவராம், அஇஅதிமுக சிவராம் போட்டியிட வாய்ப்பு. நாம் தமிழர் சார்பிலே சைமன் ஜஸ்டின், தாவேகா சார்பிலே சுரேஷ் வேட்பாளராக போட்டியிடுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு கூறாங்க. ஏன்னா இவர் ஆத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட ரெட்டியார் சத்திரம் மேற்கு ஒன்றிய செயலாளராக இருக்கிறார் சுரேஷ். எனவே சுரேஷ் முதன் முறையாக களமிறங்க போகிறார். கடும் போட்டி நிலவும். ஆனால் பெரியசாமி கடந்த முறையே பெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இந்த முறை எப்படி இருக்கும் என்பதை தேர்தல் களம் தான் நிர்ணயிக்கும். இருப்பினும் தற்போதைக்கு இவர்களுக்கு தான் வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வேட்பாளராக ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. வெற்றி பெறப் போவது யார் என்பது உங்கள் கையில் தான் இருக்கிறது.